வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி மதுரை மெயின் ரோடு. இது கரெக்டாக குத்துக்கல் வளசர் ரவுண்டன், அதாவது ஈனா விளக்கு. இது ஒரு ஃபேமஸான ஏரியா. இந்த ரோட்டு மேலேயே 10 சென்ட் கமர்ஷியல் ஃப்ளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இது ஈனா விளக்கு ரவுண்டனா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கமாக மதுரை போயிடலாம், ஒரு பக்கமாக செங்கோட்டை புளியரை கேரளா போயிடலாம், ஒரு பக்கம் தென்காசி, ஒரு பக்கம் சுரண்டை போயிடலாம். ஒரு மெயினான ஒரு ஜங்ஷன். இது நல்லா இருக்கும் பார்க்க. இது நம்ம ஊரா அப்படிங்கிற மாதிரி இந்த ரவுண்டனாக இருக்கும். அந்தளவுக்கு அழகாகவும் இருக்கும். நல்ல கமர்ஷியலாக டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியாவில் இந்த குத்துக்கல் வளசர் ரவுண்டனா ஒன்று. இந்த ரவுண்டனா வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈனா விளக்குலேருந்து கரெக்டாக ஒரு 150 மீட்டரில் முன்னாடி அப்படியே மதுரையை பார்த்து போனீங்கன்னா ஈனா விளக்கு ரவுண்டனா வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்குது. 24 மணி நேரமும் போக்குவரத்து ஏரியாவில் ஒரு கமர்ஷியல் ஃப்ளாட்டு 10 சென்ட் 3 பக்கம் ரோடு இருக்குது. இதான் இடம் க்ளீன் பண்ணி போட்டிருக்கிறது. உங்களுக்கு மெயின் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 36 அடி இருக்குது. சைடு ரோடு பார்த்தீங்கன்னா 120 அடி இருக்குது. பின்னாடியும் அதே மாதிரி 36 அடி ரோடு இருக்குது. ஃப்ரண்டேஜ் கரெக்டாக இதான் இடம். நல்ல பெரிய இடம், நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியாவில் ஒரு நல்ல இடம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குது. கமர்ஷியலாக ஒரு பில்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் வரும்போது இந்த ஏரியா ரொம்ப டெவலப் ஆயிரும். ரெண்டாவது, இந்த ஏரியாவில் யாருமே இடம் கொடுக்கல. ரெண்டாவது, சின்ன ஃப்ளாட்டுகள் 10 சென்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஈனா விளக்கு குத்துக்கல் வளசர் ரவுண்டனாலேருந்து கொடிக்குறிச்சி வரைக்கும் எடுத்துக்கோங்க. 10 சென்ட் இடம் கிடையாது. நல்ல கமர்ஷியல் ஃப்ளாட்டு. இதான் இடம் கரெக்டாக நல்ல சேஃபில் இருக்குது. 3 பக்கம் ரோடு அப்படிங்கிறதுனால நீங்கள் தொழில் சார்ந்த தேவைக்கு எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இடத்தோட பேக் சைட்லேருந்து பார்க்குறோம். இது 3 பக்கம் ரோடு, முன்னாடி ரோடு, சைடில் ரோடு, பின்னாடி ரோடு. நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கலாம். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குத்துக்கல் வளசர் ரவுண்டனாலேருந்து கொடிக்குறிச்சி வரைக்கும் 10 சென்ட் இடம் கிடையாது. அதனால் டக்குன்னு சேல் ஆயிரும். இது ரவுண்டனா ஈனா விளக்கு. கரெக்டாக ஃபஸ்ட்டு பார்த்தது ட்ரோன் வியூ பார்த்தோம். இது கீழேருந்து பார்க்குறோம். கரெக்டாக இந்த ரவுண்டனா பக்கத்தில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுரண்டபுரம் ரோட்டில் ஜேபி காலேஜ், நல்லமணி யாதவ் காலேஜ், டீச்சர் ட்ரைனிங் காலேஜ், இப்படி நிறையா இருக்குது. அமிர்தா ஸ்கூல் இப்போ தான் ஓப்பன் ஆகுது, சிபிஎஸ்சி ஸ்கூலு. இதனால் இன்னும் டெவலப் ஆகும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. கரெக்டாக அந்த ஈனா விளக்கு ரவுண்டனாலேருந்து ஒரு 100 மீட்டர் கரெக்டாக இதான் இடம். நல்ல பெரிய ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு 24 ஹவர்ஸ் நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு போக்குவரத்து வசதி உண்டு. ஒரு நல்ல ஏரியா. இதுக்கு பக்கத்தில் ஒரு 10 சென்ட் நம்ம கொடுத்தோம். அதில் ஃப்ரண்டேஜ் மட்டும்தான் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டேஜும் வந்துடும், சைடு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்துடும், பேக்லேயும் ஃப்ரண்டேஜ் வந்துடும். அதாவது 3 பக்கம் ரோடோட ஒரு இடம் கிடைக்காது. 36 அடி ஃப்ரண்டேஜும் 120 அடி நீளமும் இருக்குது. 3 பக்கம் ரோடு ஃபியூச்சரில் கிடைக்காது. இந்த மாதிரி 3 பக்கம் ரோடெல்லாம் சீக்கிரத்தில் கிடைக்காது. சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. இது ஈனா விளக்கு ரவுண்டனா. இந்த ரவுண்டனாக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. குத்துக்கல் வளசு தான் தென்காசியோட இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்ஸ் வித்யாலயா, ஸ்பெக்ட்ரம் ஸ்கூலு, நல்லமணி யாதவ் காலேஜ், ஜேபி காலேஜ், இப்படி காலேஜ் ஸ்கூல் நிறையா இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டாக்குறிச்சி சுரண்டை வழியாக போகிற ரோட்டில் தான் உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் வந்தால் கண்டிப்பாக அந்த ஏரியா தான் வரும். அதுக்கும் போகிற மெயின் ரோடு தான். அதனால் கண்டிப்பாக டெவலப் ஆகும். கண்ணை ஒதி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு பில்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்குது. என்ன பில்டிங் அப்படிங்கிறது சரியாக தெரியல. பெருசாக பிளான் பண்ணி ஒரு 1.5 ஏக்கரில் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வரும்போது இந்த ஏரியா ரொம்ப வேகமாக டெவலப் ஆயிரும். கிடைக்காது ஃபியூச்சரில். அதனால் ரேட்டு கூட இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். எடுத்து போடுங்க, தாராளமாக எடுத்து போடலாம். கமர்ஷியல் தேவைக்கோ இல்லை கிளினிக்கோ ஹாஸ்பிட்டலோ ஏதோ ஒன்று கேட்டோன்னா கூட நல்ல இடம் டக்குன்னு சேல் ஆயிரும். மொத்தத்திலே 10 சென்ட் தான். இல்லை யாராவது ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு கொஞ்சம் பிரித்து தாங்க அப்படின்னா பின்னாடி தான் பிரித்து கொடுப்பாங்க, முன்னாடி கொடுக்க மாட்டாங்க. தேவைன்னா பின்னாடி கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணி பின்னாடி ஒரு 5 சென்ட்டாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் ஃப்ரண்டேஜ் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, மொத்தமாக தான் கொடுப்பாங்க. ரோடும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடு, 50 அடி ரோடு. இதே ஏரியாவில் சின்ன சின்ன இடங்கள் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் தேடி பார்த்தாலும் கிடையாது 10 சென்ட். அதனால் டக்குன்னு சேல் ஆகும். ஒரு வேளை ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் முந்திக்கோங்க. இது பேக் சைடில் உள்ள ரோடு, இது சைடு ரோடு, அது ஃப்ரண்டேஜ். மொத்தம் 3 பக்கம் ரோடோடு இருக்குது. 3 பக்கம் ரோடோடலாம் சத்தியமாக நீங்கள் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. சைடு ரோடு கூட வரும், ஆனால் 3 பக்கம் ரோடெலாம் வராது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னாலும் சரி தான், இல்லை அப்படின்னா தொழில் சார்ந்த தேவைக்கு எடுத்தாலும் சரி தான், உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனப்படும்.
ஏக்கர் இடம் நல்ல செவ்வக ஷேப்பில் இருக்குது. ரெண்டாவது 3 பக்கம் ரோடு இருக்கிறதுனால அப்பார்ட்மெண்ட் போடுறதுக்கு நல்ல இடம், இல்லை காம்ப்ளெக்ஸ் போடுறதுக்கு நல்ல இடம், இல்லை முன்னாடி ஷாப் வச்சுக்கிட்டு பின்னாடி கம்பெனி செட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். நேரில் வாங்க, இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள். டேரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். ரேட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்லையும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனை. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு, ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி, இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.